முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருவண்ணாமலையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். விவரங்கள். டிசம்பர் 3ஆம் தேதி நடைபெற உள்ள கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள். எனவே அந்த நெரிசல் சம்பவத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போதுமான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் இந்த ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை பார்க்கும்போது அதாவது கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் முறைப்படுத்தவும் போதுமான காவல்துறை பணியில் அமர்த்த வேண்டும், கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி கூட்டத்தை கண்காணிக்க வேண்டும், வாகன போக்குவரத்தை முறைப்படுத்த வேண்டும், அதே போல வாகனம் நிறுத்துவதற்கு போதுமான வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், மருத்துவ வசதிகள் வழங்க தற்காலிக முகாம்கள் அமைக்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த கிரிவல பாதையில் போலீஸ் சாமியார்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகளை அனுமதிக்க கூடாது என்றும் கடைகள் அமைக்க அனுமதிக்க கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதே போல கோவிலில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுதான் இன்று காலை நீதிபதி பாலாஜி முன்பு விசாரணைக்கு வந்தபோது இத்தொடர்பாக தமிழக அரசு, திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம், காவல்துறை ஆகியோர் நவம்பர் 24ஆம் தேதிக்குள்ளாக பதிலளிக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்.